வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, ஜோதிடம் கற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையிலே நாம் ஜோதிட ஞானம் என்ற ஒரு அடிப்படையான ஒரு தத்துவங்களை மகரிஷி அவர்களது செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம் என்பதோடு இணைத்து இங்கு நாம் வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். இதனுடைய காரணம் என்ன என்றால், நமது வாழ்க்கைக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் எதன் ரீதியாக தொடர்பு இருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால்தான் இந்த ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய பலன்கள் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது, அதை நாம் மாற்றி அமைக்க முடியுமா என்பதெல்லாம் நமக்கு ஊர்ஜிதமாகக்கூடிய ஒரு ஞானம் கிடைக்கும். அப்போ இன்னைக்கு ஜோதிடத்தில் பல வகையாக ஜோதிடர்கள் இதுதான் விதி, இதுதான் நடக்கும், இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், இதுதான் விதி, நீ பிறந்ததிலிருந்து இப்படித்தான் நீ வாழ வேண்டும், இதுதான் நடக்கும் என்பது நீ பிறந்த போதே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி நிர்ணயிக்கப்பட்டது, அது நிர்ணயித்தவர் யார், இதற்குரிய விளக்கமெல்லாம் நிறைய ஜோதிடர்களுக்கே தெரியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நாம் இந்த தொடர் நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ஆனால் அது தொடங்கும் பொழுது 70 பேர் வந்தார்கள், இப்பொழுது யாரும் வருவதில்லை. இதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. பொதுமக்களினுடைய நிலை என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்ல வேண்டும். இந்த தத்துவங்களை எல்லாம் நாங்கள் கேட்க தயாராக இல்லை. அதுவும் எப்படி பலன் சொல்ல வேண்டும், உங்களுக்கு கஷ்டமெல்லாம் நீங்கி நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லணும், உங்களுக்கு எல்லாமே பிரமாதமா வரும் அப்படின்னு சொல்லணும், பொருளாதார ரீதியா அவங்க அப்படியே உயர்ந்துருவீங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லணும். இதை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய இந்த சமுதாயம். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். யாரும் செயல் மாற்றம் செய்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் பலன் மட்டும் எனக்கு நன்றாக வர வேண்டும். நாங்கள் துன்பம் வரக்கூடிய அடிப்படையிலான செயல்களை செய்து கொண்டே இருப்போம், ஆனால் எங்களுக்கு துன்பம் வரக்கூடாது. இதற்கெல்லாம் எங்காவது ஆன்மீகம் சொல்லப்படுகிறதா? இங்கே இதற்கெல்லாம் எங்காவது ஜோதிடம் சொல்லப்படுகிறதா? இந்த மாதிரி எங்கேயாவது குறி சொல்லப்படுகிறதா என்றால், ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூட்டமாக போய் நிற்கக்கூடிய இந்த சமுதாயம், இந்த சமுதாயத்தை இப்படி பார்க்கும்போது எந்த ஞானமும் இந்த சமுதாயத்துக்கு சொல்லி பயனில்லை என்ற ஒரு விரக்தி தான் வருகிறது. என்றாலும் இதை ஏதோ அறிந்து கொள்ள வேண்டும் என்று, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அதை சிந்தனை செய்து தெளிவடைந்து கொள்கிறோம். இதை இங்கு பேசுவதனால் நமக்கு அதில் இருக்கக்கூடிய தெளிவு இன்னும் கொஞ்சம் தெளிவாகிறது என்ற அடிப்படையில் இதை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊதுற சங்க ஊதி வை அப்படின்னு. ஏன் அப்படின்னா,
அதை ஊதாமையே வச்சிருந்தோம்னு வச்சுக்கங்க, அதுக்குள்ள போய் என்ன பண்ணிரும், குழவி கூடு கட்டிரும். உள்ளுக்குள்ள அதை அடைச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஊதுனா ஊத முடியாது. அதனால ஊதுற சங்க ஊதி ஊதி வை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது. அதுபோல நாம் இதை இப்பொழுது தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிறோம். சரி, இப்போ நாம 9 கிரகங்களை பற்றிய ஞானங்கள் மற்றும் 12 பாவங்களை பற்றிய ஞானங்கள், இதுதான் ஜோதிடமே. அடிப்படையாக இதுதான் ஜோதிடமே. அதாவது இந்த கோள்களினுடைய அலைகள் அவை 12 பாவங்கள் ரீதியாக தலை உச்சியிலிருந்து பாதம் வரை 12 பாவங்களாக அது எவ்வாறு அந்த அலை இயக்கம் வேலை செய்கிறது, ஒவ்வொரு பாவங்களும் நமது புற வாழ்க்கையிலே எதனோடு தொடர்பு கொண்டு எப்படிப்பட்ட நிகழ்வுகளில் அது அலை இயக்க தொடர்பு கொள்கிறது என்பதை நாம் விரிவாக சிந்தித்து வருகிறோம். இந்த வாரம் 10ஆம் பாவம், இதுவரை 9 பாவங்கள் பார்த்து விட்டோம். இந்த வாரம் 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் என்பதை பொதுவாக ஜோதிடர்கள் இன்றைய கால ஜோதிடர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு உயர்ந்த பாவம் என்று சொல்லுகிறார்கள். 10ஆம் பாவம் என்பது இருக்கக்கூடிய பாவங்களிலேயே உயர்ந்த பாவம் என்று. அதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், 10ஆம் பாவம் உயர்ந்த பாவமா 11ஆம் பாவம் உயர்ந்த பாவமா என்று ஒரு ஜோதிட பட்டிமன்றமே நடத்தப்பட்டது. அதுல 11ஆம் பாவம் என்பது அகம் ரீதியான பாவங்களில் உயர்ந்த பாவமாக அது சொல்லப்படுகிறது. சரி, இரட்டைப்படை பாவங்களில், அதாவது புறம் சார்ந்த பாவங்களில் உயர்ந்த பாவம்னா 12 தானே, ஆனா இங்கு 10 என்பதுதான் சொல்லப்படுகிறது. அப்ப புறம் சார்ந்த பாவங்களில் உயர்ந்த பாவமாக இருக்கக்கூடியது இந்த 10ஆம் பாவம். ஆனால் இந்த 10க்கும் 11க்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது புறத்தில் உயர்ந்த பாவம், 11ங்கிறது அகத்தில் உயர்ந்த பாவம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் அகம் என்பதை விரும்புவதில்லை அல்லவா? அதனால அன்னைக்கு பட்டிமன்றத்துல தீர்ப்பு என்ன சொன்னாங்க, 10ஆம் பாவம் தான் உயர்ந்த பாவம் என்று சொல்லிவிட்டார். சரி, இப்போ நாம் இந்த 10ஆம் பாவத்தை பற்றி ஒரு சிந்தனை செய்துவிட்டு, இதில் இந்த 10ஆம் பாவம் என்பதில் ஒரு இந்த 10ஆம் பாவம் மட்டும் ஒரு இடத்தில் ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அது ஏன், எப்படி எப்படி இது ஒதுங்கி நிற்கிறது என்பதை நாம இங்க தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னோம்னா, இப்ப பாருங்க, ஒற்றைப்படை பாவங்கள் என்று சொன்னோம். 1, 3, 5, 7, 9, 11. இப்போ இந்த பாவங்கள் எல்லாம் 1 என்ற உயிர் ஆன்மா என்பதில் தொடங்கி அது வளர்ச்சி பெற்று 11 என்பது ஞானம் என்ற ஒரு நிலை வரை அதனுடைய கிராஃப் மேல் நோக்கியே வளர்வதை பார்க்கிறோம். ஆனால் இங்கு இந்த இரட்டைப்படை பாவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 சுழல்கின்ற பணம் என்று சொன்னோம், 4 தேங்குகிறது என்று சொன்னோம், 6 அதைவிட தேங்கக்கூடியது என்று சொன்னோம். அப்ப 2, 4, 6 என்று ஒரு வளர்ச்சியிலே போகும்போது அந்த 6ல வரும்போதே அங்கு என்ன ஆகிவிட்டது, நோய், பகை, கடன், அத்தனை பிரச்சனையும் அங்க வந்து விடுகிறது. வருமானம் இருந்தாலும் அதோடு அங்கே துன்பங்களும் வர தொடங்கி விடுகிறது. 8 என்று சொல்லும் பொழுது அதிகமான கடன், அதிகமான பிரச்சனை, அதிகமான நோய், பெரிய நோய் என்று பார்த்தோம். அப்ப இங்கே 6 போன பிறகு
8 என்பது ஒரு பிரச்சனை கூடக்கூடிய அளவிலே அது கிராஃப் கீழே இறங்குது. இறங்குனது 6க்கு அடுத்து 8. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? மோசமான துன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள் என்று சொன்னால் 6, 8, 12 என்று சொல்லுகிறோம். 6க்கு அடுத்து 8, சிறிய நோய் 6, பெரிய நோய் 8, அடுத்து 12ன்னு போயிடுறோம். இடையில் 10 என்பது துன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவமாக நாம் பார்க்கவில்லை. நம்ம இந்த திரிகோணங்கள்ல கூட 4, 8, 12ங்கிறது ஒரு திரிகோணம்னு சொல்லுவோம். 4 என்பதுதான் தேக்கம் தொடங்குகிறது. ஆனால் 4 என்பதிலே அது எப்படி தேங்குகிறது என்று சொன்னோம்? அது ஒரு 30% துன்பத்தை கொடுத்து ஒரு 70% நன்மையை கொடுக்கக்கூடியதாக அப்படின்னு சொன்னோம். என்னன்னு கேட்டா, அதில் இருக்கக்கூடிய தேக்கம், அதாவது ஒரு தேவையின் அடிப்படையில் பிற்காலத்துக்காக என்ற அடிப்படையில் தேங்குகிற தேக்கமாக, ஒரு அளவு முறையோடு இருக்கக்கூடிய தேக்கமாக 4 என்பதை பார்த்தோம். ஆனால் 6ல தான் என்ன ஆகுது? அதிகமான தேக்கம் நோயாக மாறக்கூடிய அளவுக்கு 6 தான் வருது. அடுத்து இங்க 8, 12ன்னு வந்துருது. அந்த 6, 8, 12 அப்படிங்கிறது தான் துன்பம் கொடுக்கக்கூடிய பாவங்களாக பார்க்கிறோம். இப்ப நமக்கு என்ன கேள்வின்னா, அந்த 6, 8ன்னு போனது 10ல அதிகமாக துன்பத்தை கொடுக்கணும். 6க்கு அடுத்து 8 பரிணாம பாவம். 8னுடைய பரிணாம பாவம் எது? 10 தானே. அப்ப 10 இன்னும் கொடுமையான துன்பத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி இல்லாமல் நேரா 8லிருந்து 12க்கு போயிருது. 12 என்பது துண்டிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப 8லிருந்து 12ன்னு போகுது. இடையில 10 வந்து அப்படி ஒரு மோசமான பாவம் என்று சொல்வது இல்லை. நம்ம சாஃப்ட்வேர்ல போட்டா கூட இந்த 8, 12 இந்த 2க்கு தான் ரெட் இங்க்ல வரும். 6ங்கிறதும் நமக்கு 6ங்கிறது வந்து ரெட் இங்க்ல போடுறது இல்லை. ஏன்னு கேட்டோம்னா 6 தான் நமக்கு வேலை, சம்பளம் வாங்கக்கூடிய வேலைங்கிறது 6ஆம் பாவமா இருக்கு. அது மட்டும் இல்லை, 6ஆம் பாவத்துல கொஞ்சம் அதிகமான பணம் தேங்குகிற இடம். அதுவும் இருந்து துன்பமும் 2ம் கலந்து இருக்கிறதுனால அதை வந்து ரெட்டிங்ல போடலை. ஆனால் 8, 12 அப்படிங்கிறது முழுக்க 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 என்ன பண்ணுவோம்? அது துன்பத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது என்று பார்க்கிறோம். நம்ம தம்பு ரூல்னு ஒன்று சொல்லுவாங்க. 1, 3, 7, 11 அப்படிங்கிறது 1, 2, 4, 6, 10, 1. இந்த 5, 9 அப்படிங்கிறது வந்து அது சோம்பேறியாக உட்கார்ந்துருப்பாரு, எந்த வேலையும் செய்ய மாட்டாருன்னு அதையும் ஒரு மோசமான பாவம் என்று சொல்லுவோம். ஆனால் அது சுகமா இருக்கும். ஆனால் இந்த 8, 12ங்கிறது அதாவது கடுமையான துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அப்படின்னு சொன்னோம்னா 8, 12ன்னு தான் சொல்றோம். அப்ப இடையில 10 வந்து ஒதுங்கி நிற்கிறது. ஏன் அப்படிங்கிறது இப்போ நாம இதுல பார்த்தோம்னா தெரியும். அதை நம்ம இன்றைக்கு அதை விளங்கிக் கொள்வோம். இந்த 8, 10 என்பது கர்மஸ்தானம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ 9ஆம் பாவத்தை நம்ம என்ன சொன்னோம்? தர்மஸ்தானம் என்று சொன்னோம். இது கர்மஸ்தானம். அதனாலதான் இந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்தால், இணைந்தால், ஏதாவது ஒரு வகையில் இணைந்தால், எப்படி இணைந்தாலும் அது ஒரு பெரிய யோகம் என்று சொல்வார்கள். தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்வார்கள். இது எப்படி? இப்ப ஒரு ஒரு லக்கினத்துக்கு 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்த்தீங்கன்னா 2 கிரகம் வரும் இல்லையா? இந்த 2 கிரகம் ஒன்றாக ஒரே இடத்தில் இருந்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லுவோம். ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டால் அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லுவோம். ஒன்றை ஒன்று பரிவர்த்தனையாகி இருந்தால் அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லுவோம். அது ஏதாவது ஒரு வகையில் இந்த இரண்டும்
இணைப்பு பெற்றிருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்ன? அங்க தர்மமும் இருக்கும், அந்த கர்மம் என்ற கடமையும் இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில இந்த கர்ம ஸ்தானம் அப்படின்னு சொன்னா கடமை ஸ்தானம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கர்மம் என்பதை கடமை என்று கூட நம்ம சொல்லலாம். இப்போ கடமை இதுல நாம என்று பார்க்கும்போது, இப்ப நம்ம அறநெறி என்று பார்க்கிறோமே, அந்த அறநெறிகள் 3 என்று பார்க்கிறோமே, இதுல என்னென்ன சொல்றோம்? ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்னு 3 சொல்றோம். இப்ப பாருங்க, ஒழுக்கம் என்பது செயல் அல்ல. ஒழுக்கம் என்பது துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்று சொல்லிவிட்டோம். கடமை என்பதும் ஈகை என்பதும் நாம் செயலாக செய்ய வேண்டியது என்று பார்த்திருக்கிறோம் அல்லவா? இதுதானே ஒழுக்கம், கடமை, ஈகை. இதுல பாருங்க, இந்த கடமை என்பது 10ஆம் பாவ கர்மஸ்தானமாக வருகிறது. அந்த ஈகை என்பது என்னவா வந்துருது? 9ஆம் பாவமாக வருகிறது, தர்மஸ்தானம் என்று வருகிறது. அதாவது தர்ம திரிகோணம் என்று சொன்னால் 1, 5, 9. கர்ம திரிகோணம்னா 2, 6, 10. இப்போ இதுல தர்ம திரிகோணத்துல உச்சமானது எது? 1, 1லிருந்து 5, 5லிருந்து 9. இப்ப அது 1லிருந்து அடுத்த திரிகோண பாவமாக மாறும்போது அது இன்னும் கொஞ்சம் பவர் கூட. அப்ப தர்ம திரிகோணத்தில் உச்ச பாவம் 9, கர்ம திரிகோணத்தில் உச்ச பாவம் 10. அதனாலதான் அது தர்மஸ்தானம், கர்மஸ்தானம் என்று 9ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் சொல்றோம். அப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னா, தர்மஸ்தானம், தர்மம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடுறோம்? நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை ஈகையாக, தர்மமாக இந்த சமுதாயத்தில் தேவை நிறைவேறும் அளவில் துன்பம் எங்கிருக்கிறதோ அதற்கு கொடுத்து விடுவது என்பது தர்மம் என்று சொல்கிறோம். அப்ப அது என்ன ஆகுது? நம்மிடமிருந்து முழுமையாக அதை என்ன பண்றோம்? விடுவித்து விடுகிறோம், சமுதாயத்துக்கு கொடுத்து விட்டோம். அது தர்மம் என்று சொல்கிறது. அதுல எப்படி சொல்றோம்? துன்பம் இருக்கக்கூடிய இடத்தில் துன்பம் போக்கும் செயல் என்ற அடிப்படையிலே அதை செய்து விட்டோம். அந்த பொருள் நம்மிடமிருந்து சென்று விட்டது. எந்த பொருளை தர்மம் செய்தோம்? நாம் உடலாலும் அறிவாலும் உழைத்து பெற்ற பொருளை என்ன செய்யறோம்? அங்கு கொடுக்கிறோம். அதுதான் தர்மம். இந்த இடத்துல அதையும் நம்ம விளங்கிக்கணும். தர்மம் என்பது எங்கேயோ வாங்கி கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் தர்மம்னா என்ன பண்றாங்க? பரம்பரை சொத்தை எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது அது தர்மம் ஆகாது, முழுமையான தர்மம் ஆகாது. அதே போல ஊரெல்லாம் வசூல் பண்ணி இவர் என்ன பண்றாரு? நல்ல காரியம் பண்றேன் அப்படின்னு பண்றாரு. இது தர்மம் அல்ல, இது தர்மம் அல்ல. அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. சரி, அப்ப தர்மஸ்தானம்ங்கிறது நம்ம கொடுத்துட்டோம். இங்க கர்மஸ்தானம் அப்படின்னு சொன்னா இது எப்படி வரும் என்று சொன்னால் கடமை என்ற அடிப்படையில் வருகிறது. அப்படின்னா இதுலதான் தொழில் என்பது வருகிறது. நம்மிடம் எக்ஸஸா அதிகப்படியாக தேவையை மீறி இருக்கக்கூடிய பொருளை ஒரு தொழிலில் முதலீடு செய்து ஒரு தொழிலை நடத்துவது. இப்ப இதெல்லாம் 10ஆம் பாவங்கிறது தான் தொழில் ஸ்தானம் என்று சொல்வார். தொழில் ஸ்தானம்னா இப்ப சாதாரணமா ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம்? 10ஆம் பாவம்னா சுய தொழில், சொந்தமாக தொழில் செய்வது என்று சொல்லுவோம். சொந்தமாக எப்படி தொழில் செய்வது? முதலீடு போட்டு தொழில் செய்வதுதான் இந்த 10ஆம் பாவம். நீங்க முதலீடு போடாம தொழில் செய்யறதுங்கிறது அது எப்படி வந்துடும்? 5ஆம் பாவமா வந்துடும், அகம் சார்ந்த பாவமா வந்துடும், அது கலை சார்ந்ததாக மாறிவிடும். ஆனால் முதலீடு போட்டு தொழில் செய்வது
அப்ப என்ன பண்றோம், நம்மிடம் அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய இடம் 10ஆம் பாவம் அப்படின்னு வந்துடுது. இப்ப 4ஆம் பாவம்ங்கிறது என்ன சொன்னோம், வீடு கட்டுறதுன்னு சொன்னோம், தேவைக்கு வீடு கட்டுறதுன்னு. 6ஆம் பாவம் 10 வீடு கட்டி வாடகைக்கு விடுறதுன்னு சொன்னோம். அதே போல பணத்தை தேக்கி வைத்தல் என்பதுங்கிறது அங்க வந்துருச்சு. அதுதான் என்ன ஆகுது, 8ல நோயாக மாறுகிறது. 12ல அதை விட பெரிய துன்பமாக மாறுகிறது. அப்ப அந்த 8லிருந்து 12க்கு போகாம இந்த துன்பமாக வரக்கூடிய ஒரு நிலையில நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளை தொழிலில் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு 10ஆம் பாவமாக இருக்குது. அப்ப தொழிலில் அந்த பணத்தை போட்டோம்னு வச்சுக்கோங்க, இதுல என்ன பெரிய முதலீடு பண்ணுவாங்க, 1 கோடி 10 கோடி 100 கோடின்னு இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்க பணம் தான். ஆனால் இப்ப 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழிலை தொடங்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்த பிடிக்கிறாரு, அதுல என்ன பண்றாரு, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக அவர்கள் பொருளை வாங்க வேண்டாம் அல்லவா, அந்த பொருளை எல்லாம் இவர் என்ன பண்றாரு, வாங்கி இங்க வைக்கிறார், ஸ்டாக் பண்ணி வைக்கிறார். அதானே தொழில், இல்ல ஒரு உற்பத்தி பண்றார். அப்ப இங்க பணமெல்லாம் எங்க போய் நிக்குது, பொருளாக இருக்கிறது. ஒரு பொது இடத்தில் அது பொருளாக இருக்கிறது. இந்த பொருள்கள் எல்லாம் யாருக்கு, இந்த பொருள்கள் எல்லாம் அந்த தொழில் செய்யக்கூடியவர் அவர் அனுபவிப்பதற்கா. 1000 மூடை அரிசி வாங்கி வைத்திருக்கிறார், யார், இவர் சாப்பிட்றதுக்கா. 50 கிலோ காய், ஒவ்வொரு காயும் 50 கிலோ வாங்கி வச்சிருக்கிறார், இவர் சாப்பிட்றதுக்கா. இல்லை, பொதுமக்கள் அவர்கள் தேவைக்காக அவர்கள் வாங்கி அப்ப இது பொதுமக்களுக்காக இங்கே இந்த பொருளை அவர் வைத்திருக்கிறார். அப்ப இந்த பொருளெல்லாம் யாருடையது, பொதுமக்களுடையது. அப்ப பொதுமக்கள் என்ன பண்றாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க, அவங்க தேவையை நிறைவு செய்து கொள்கிறார்கள். அவர் கொடுத்த காசை என்ன பண்றாரு, மீண்டும் அந்த பொருளை வாங்கி வைக்கிறார், வாங்கிட்டு போறாங்க. இப்ப என்ன ஆகிறது, இதுல அந்த பணம் பொருளாக இருக்கிறது, பணமாக மாறியவன் திரும்பவும் பொருளாகவே மாறிக்கொண்டே இருக்கும். அவர் அதை பொருளாகவே வைத்துக் கொண்டிருப்பார். அதில் ஒரு லாபம் வரும் அல்லவா, அந்த லாபத்தில் இவர் என்ன பண்ணுவார், தான் குடும்பத்தினுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அவருக்கு வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வார். சரி, அதுக்கும் மேல லாபம் அதிகமாக வருகிறது, அதில் மிச்சம் இருக்கிறது அப்படின்னா என்ன செய்வார், அந்த கடையை விரிவுபடுத்துவார், அந்த தொழிலை விரிவுபடுத்துவார். இப்ப இது சாதாரணமா இருக்கும், கடையை விரிவுபடுத்துறது. சாதாரணமா ஒரு கடை ஆரம்பிச்சு அவர் அந்த கடையை பெருசாக்கி அவர் என்ன பண்ணுவார், அவர் காலத்துல ஒரு பெரிய கடையாக மாற்றி வருவார். அப்படிதான் வச்சிருப்பார். ஆனால் அவர் என்ன செய்வார், அவருக்கு தேவைக்கு வேண்டிய ஒரு அளவு பணத்தை எடுத்து அவர் வாழ்க்கையை நடத்தி கொள்வார். அப்ப தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நடத்தி கொள்வார். மீதி பணத்தை அங்கேயே இன்வெஸ்ட் பண்றார். அப்ப இந்த பணம் தேங்குகிறதா, இல்லை. அது என்ன ஆகிறது, இந்த சமுதாயத்தில் பொருள்களாக இருந்து சமுதாயத்துக்குள்ளாக சுழன்று கொண்டே இருக்கிறது. இதை செய்யக்கூடிய நிலை, இதுதான் கடமை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த கடமை அப்படிங்கிறதுல நாம 6ஆம் பாவ ரீதியாக வேலை செய்யறதும் கடமைதான். ஆனால் அங்க என்ன பண்ணல, நாம நம்மிடம் தேங்கி இருக்கக்கூடிய பணத்தை என்ன பண்ணிடுறோம், அதை வேற எங்கேயாவது ஒரு இடத்த வாங்கி வச்சுட்டு, தங்கத்தை வாங்கி வச்சுட்டு அதை தேக்கி வைத்து விட்டு நீ வேலைக்கு போறோம். அவர் எங்க போடல, சமுதாயத்துக்கு போடவில்லை, சமுதாயத்துக்கு பயனளிக்கிற மாதிரி இல்லை, அவரது உடல் உழைப்பையும் அறிவையும் தான் அங்க என்ன செய்கிறார், கடமையாக கொடுக்கிறார். இங்கு உடல் உழைப்பையும் கொடுக்கிறார், அறிவையும் கொடுக்கிறார், தன்னிடம் தேக்கி இருக்கக்கூடிய பணம் முழுவதையும் சமுதாயம் என்ற அடிப்படையில் போட்டு விடுகிறார். அப்ப அதை போட்டுட்டு அதில் வரக்கூடிய எக்ஸஸையும் அந்த தொழிலையே 10ஆம் பாவத்திலேயே அதை என்ன பண்றாரு, இம்ப்ரூவ் பண்றார்.
அப்படிதான் இருக்கும். முன்னாடி காலத்துல எல்லாம் அவர் காலம் வரைக்கும் அந்த கடையை அப்படி இம்ப்ரூவ் பண்ணி வச்சுட்டாருன்னா அவர் காலம் முடிஞ்சிடும். இப்ப இதே வந்து ஒரு தொழிற்சாலை பெருசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவரு அப்படி இருக்கிறவங்க அவர்களுக்கு ஒரு ஆ அதாவது இவர்கள் அதை நிர்வாகம் செய்வதற்கு அவர்கள் அதிலிருந்து சம்பளம் எடுத்துக்குவாங்க. வர்ற லாபத்த இன்னொரு தொழில் இன்னொரு தொழிற்சாலைய கட்டுவார். இப்படிதான் பார்த்தீங்கன்னா, பெரிய தொழிலதிபர்கள் ஒரு மில்லு இருக்கும். அவரு அவர் காலத்துல 4 மில்ல ஆக்கிருவார். அப்ப என்ன பண்றாரு அவரு? அவரு அதுல வரக்கூடிய பணத்தை மீண்டும் அந்த தொழில்லேயே போடுகிறார். அது சமுதாய கடன்லேயே போடுகிறார். அது சமுதாயத்துக்கு உரியதாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த 10ஆம் பாவம் என்பது இந்த 8ஆம் பாவத்தை விட கொடுமையான பாவமாக மாறவில்லை. 8க்கு அடுத்து 6, 8, 12ன்னு போயிருது. அதுதான் 8ம் 12 தான் மோசமே தவிர 10ங்கிறது மோசமாக இல்லை. 10க்கு வராம 8லயே வச்சிருந்தோம்னா அது 12ஆக மாறிவிடும். அப்ப இந்த 10ஆம் பாவம் என்பது ஒரு கர்மஸ்தானம் என்ற அடிப்படையில் இது இப்படி என்ன ஆகிறது? துன்பம் கொடுக்கக்கூடியதாக மாறவில்லை என்பதை இந்த இடத்துல நாம தெளிவுபடுத்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, பணத்தை தேக்குவது என்பது எப்படி, அதாவது அந்த அதை இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதுலயே எப்படி இன்வெஸ்ட் பண்றோம், எதுல இன்வெஸ்ட் பண்றோம், அதை சும்மா வெறும் அப்ரிசியேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே நோயாக மாறுகிறது. அது தொழிலாக இருந்து யாருக்காவது பயன்படக்கூடிய அளவில் இருந்தால், பயன்பாட்டின் அடிப்படையில் இருந்தால் அது என்ன ஆகிறது? அது 10ஆம் பாவமாக மாறுகிறது. சில பேர் கூட சொல்லலாம், சில தொழில் அதிபர்கள் இருக்காங்க, நாங்கள் என்ன பண்றோம், அந்த ஷேரை வாங்கிடுறோம், அந்த ஷேர் வாங்கி அந்த ஷேரை எங்கிட்ட வாங்கி அந்த ஷேர் இன்க்ரீஸ் ஆனோடனே அப்படி வித்துறோம். இந்த வேலையை மட்டும் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்றாரு? இந்த பணத்தை போய் என்ன பண்றாரு? நானும் அதுல தானே இன்வெஸ்ட் பண்றேன், இது 10ஆம் பாவமாக மாறுமா என்று கேட்பார்கள். ஆனால் இந்த மாதிரியான அந்த ஷேர் மார்க்கெட்ல வரக்கூடியது எல்லாமே அப்படி அல்ல. அது முழுவதும் எப்படி ஆகிறது என்று சொன்னால் 8ஆம் பாவமாக மாறுகிறது. அவங்க வந்து நான் 10ஆம் பாவ தொழில் செய்கிறேன் என்று சொல்ல முடியாது. அது 8ஆம் பாவமாக மாறும். அதுல ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தர் ஷேர்ல வச்சு அவர் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஷேர்ல நஷ்டப்படுறது தான் இன்னொருத்தர் சம்பாதிப்பார். ஒருத்தர் வந்து அதுல காசை விடுவாரு, அந்த விட்ட காசு தான் இவருக்கு வருது. அது ஒரு சூதாட்டம் மாதிரி வரும். அது 8ஆம் பாவ வருமானமாக மாறிவிடும். அது 10ஆம் பாவமாக மாறாது. ஆனால் தொழில் என்பது தொழிலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையை நம்ம பார்த்துக்கிறோம். அதனாலதான் 8ம் 12ம் மோசமான பாவங்களாக இருக்கிறது. 10 என்பது அவ்வளவு மோசமான பாவமாக இல்லை. அப்ப 10 என்பது ரொம்ப சிறந்த பாவமா என்றால், இப்ப நம்ம அந்த பாவத்தை பற்றிய காரகங்களை எல்லாம் பார்ப்போம். அதுல சிறந்ததா இல்லையான்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். சரி, இப்போ இந்த பாவத்துக்குள்ள போவோம். இப்ப 10ஆம் பாவம் உடலில் எந்த பகுதியை சார்ந்தது என்று பார்ப்போம். 10ஆம் பாவம் என்பது தொடைப்பகுதியை சார்ந்தது. தலையில 1ன்னு ஆரம்பிச்சோம், முகம்ங்கிறது 2, கைகள்ங்கிறது 3, அப்படியே வர்றோம். 4ங்கிறது நுரையீரல், 5ங்கிறது இருதயம், 6ங்கிறது இரைப்பை வயிறு, அப்படியே 7, 8, 9 அடி வயிற்று பகுதி. அந்த 9 அப்படிங்கிறது வந்து இனப்பெருக்க உறுப்புகள் வரைக்கும் வந்துட்டோம். 10ங்கிறது தொடைப்பகுதி என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது இல்லாம குறிப்பாக கல்லீரல் மற்றும் சிறுகுடல், இந்த 2ம் இந்த 10ஆம் பாவத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. இந்த கல்லீரல் அப்படிங்கிறது ஏன் 10ஆம் பாவத்தில் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா,
நம்ம உறுப்புகள்லேயே ஒரு பெரிய தொழிற்சாலை மாறி அதிகமான வேலையை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு எது என்று சொன்னால் இது கல்லீரலாகத்தான் இருக்கிறது. கல்லீரலினுடைய செயல்பாடுகள் எத்தனை வகையான வேலைகளை செய்கிறது என்று மருத்துவத்தில் சொல்லும்போது அதற்கு கணக்கே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 36,000 வேலைகளை செய்கிறது என்று சொல்வார். அது அவ்வளவு ஒரு தொழிற்சாலை போல இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு என்றால் கல்லீரல் என்று சொல்வார்கள். அதனாலதான் அந்த கர்மஸ்தானத்துல வருது இந்த கல்லீரல். இந்த சிறுகுடல் என்பது சிறுகுடல்ங்கிறது என்னன்னா ஏன் இங்க வருதுன்னா, இப்ப நமக்கு இந்த 2, 6, 10ங்கிறது ஜீரண மண்டலம் என்று சொல்லுவோம். 2ங்கிறது வாய், 6ங்கிறது இரைப்பை, 10ங்கிறது சிறுகுடல். அப்ப என்ன சாப்பிட்றது அங்க இரைப்பை, கடைசியில் அந்த சிறுகுடல்ல வரும்போதுதான் அங்கு ஆற்றல் பிரித்தெடுத்து ஆற்றலாக மாற்றக்கூடிய இடம் எங்க வருது? இந்த 10ஆம் பாவத்துல தான் வருது. அதனாலதான் சிறுகுடலும் இந்த 10ஆம் பாவத்துல வந்துருது. ஜீரண மண்டலத்தில் ஒரு உச்சகட்டமான பாவம் 10ஆம் பாவம் 2, 6, 10 அப்படிங்கிறதுல. அப்ப அதனால சிறுகுடல் என்பதும் வருகிறது. சரி, இப்ப இது உடல்ல இந்த தொடர்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். சரி, இப்ப இந்த 10ஆம் பாவம் அதனுடைய காரகங்கள் என்னென்ன? முதல்ல கடமை. கடமை இப்ப கடமைங்கிறத நம்ம விளக்கியிருக்கோம். நம்ம பலவேறு வகையில கடமை என்பதை நாம தமிழானந்த யோகத்துல கடமை என்பதை நிறைய வகையில நாம விளக்கி இருக்கிறோம். பொறுப்பு, கடமை, பொறுப்பு. இப்ப பொறுப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப சில பேர் இந்த பொறுப்புங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா பதவி என்று சொல்வார்கள். அது பதவியா பொறுப்பா? இப்ப பேராசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. பேராசிரியர் என்பது பதவியா பொறுப்பா என்றால் பொறுப்பு. ஆனால் அதை பதவி பதவி என்று சொல்லி பழகிவிட்டோம். இப்போ பொதுப்பணித்துறை என்ற துறைக்கு இவர் பொறுப்பேற்று அதை நடத்துகிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்று அதை என்ன பண்ண பதவி பிரமாணம் செய்து வைக்கிறோம். அதை பதவியாக மாற்றி விட்டோம். பதவி அப்படின்னு நம்ம அதை வச்சுட்டோம். அப்ப பொறுப்புங்கிறதும் பதவிங்கிறதும் அது பதவி தான், நம்ம பொறுப்பை தான் பதவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 10ஆம் பாவம் தான் அந்த பெரிய பதவி, பெரிய பொறுப்பு என்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நீங்க ஒரு பள்ளிக்கூடம்னு எடுத்துட்டோம்னா அங்க வாத்தியார் இருப்பாரு. அங்க பொறுப்பு யாரு அப்படின்னா தலைமை ஆசிரியர். ஒரு கல்லூரின்னா பிரின்சிபால், அவர் தான் பொறுப்பு. அதை நம்ம என்ன சொல்றோம்? அவர் பதவி, அவர் முதல்வராக, கல்லூரி முதல்வராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 10ஆம் பாவம் தான் எந்த ஒரு வேலை பார்க்கறதுல ஒரு உயர்ந்த பதவியில போய் உயர்ந்த பொறுப்புக்கு போறது 10ஆம் பாவம். சரி, ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரம் அப்ப இந்த அமைச்சராக இருக்கக்கூடியவங்க இது எல்லாமே அந்த 10ஆம் பாவத்தை சேர்ந்ததாக இருக்கும். அப்ப அதுல ஒரு துறைக்கு இவர் மந்திரியா இருப்பார். எல்லாத்துக்கும் சேர்த்து முதல் மந்திரின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த 10ஆம் பாவத்திலே உச்சமானதாக இருக்கும். அப்ப இந்த ஆட்சி அதிகாரம் என்பதெல்லாம் அங்க வருது. அதாவது இந்த 10ஆம் பாவம்ங்கிறது உச்சநிலை, டாப் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 10ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் நிறைய பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் அவரு எந்த ஒரு துறையில போனாலும் அதுல ஒரு உச்சமான ஒரு இடத்துக்கு அடைஞ்சிருவார். அது ப்ரமோஷன்ல போய் மேல வரைக்கும் போயிடுவார். இந்த 10 இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவரு ஒரு அசிஸ்டண்டா இருந்தா அசிஸ்டண்டா இருந்தே ரிட்டையர் ஆவார். ஆனா 10 எப்போ வருதோ அப்பதான் அவர் அந்த உயர்ந்த ஒரு இடத்துக்கு வர முடியும். உச்சநிலை அப்படிங்கிறது உயர் பதவி. இது எல்லாமே இந்த 10ஆம் பாவத்தை தான் 10ஆம் பாவம் தான் குறிக்கும். இப்ப அதிகாரம் என்பதும் 10ஆம் பாவம். அந்த அதாவது அந்த முழு அதிகாரம் அவர் கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் 10ஆம் பாவம் அப்படிங்கிறது. சரி, ஆனால்
இந்த ஆட்சி, அதிகாரம், பொறுப்பு இது எல்லாமே இப்ப எல்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, இந்த ஆட்சி, அதிகாரம், பதவியெல்லாம் வந்துச்சுன்னா நிறைய சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு இன்னைக்கு ஆக்கிட்டாங்க. அது அப்படி அல்ல. இது எல்லாமே எதற்கு அப்படின்னு சொன்னா, சமுதாய கடனை ஆற்றுவதற்கான பொறுப்பு, அதற்காக கொடுக்கப்பட்ட பதவி, அதற்காக கொடுக்கப்பட்ட அதிகாரம். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த தாசில்தார், கலெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. எதுக்கு? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்வதற்கு. அப்ப இதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அது வேற மாதிரி ஆயிடுச்சு. அதை என்னவா மாத்திடுறோம் நம்ம. நீங்க அந்த 10ஆம் பாவத்தில் இருந்து கொண்டு நிறைய பேரு அந்த 10ஆம் பாவத்துக்குள்ள 6ஆம் பாவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது என்னவா மாறும்? 8, 12ஆ மாறும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அப்படிதான் இருக்கிறது. 10ஆம் பாவம் 10ஆம் பாவமாக இல்லை. இந்த 10ஆம் பாவத்தை நம்ம என்ன பண்றோம்? நம்ம இது அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதை மிஸ்யூஸ் பண்றது எப்படி ஆகுதுன்னா, அதுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அந்த 10ல உட்கார்ந்து 6ஆம் பாவமாகவே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாருங்க, நம்ம 10ங்கிறது 8லிருந்து 12க்கு போகாம, 8, 12க்கு போகாம ஒதுங்கிறத பாவம் தான் 10. இந்த 10லிருந்து என்ன பண்றான்? 6க்கு போறான். அப்ப என்ன ஆயிரும்? 6, 8, 12ஆ மாறிடும். அதெல்லாம் நம்ம இந்த காலத்துல அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி. அதே போல நிரந்தர தொழில் என்பது 10. நிரந்தர தொழில். தொழிற்சாலை என்பது 10ஆம் பாவம். தொழிலதிபர் என்பது 10ஆம் பாவம். நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இப்ப பெரிய தொழில், நிரந்தர தொழில் என்று சொல்லுகிறோம். நிரந்தர தொழில்னு சொன்னாதான் 10. அப்பதான் என்ன பண்ணுவாரு? அந்த தொழிலை விருத்தி செய்து அதை டெவலப் பண்ணுவாரு. சிலர் அப்பப்ப ஏதோ ஒரு வியாபாரம், அதெல்லாம் 7ஆம் பாவமா போயிடும். மக்களோட தொடர்பு கொண்டு இதை வாங்கி அங்க விட்டு அப்படி 7ஆம் பாவமா போயிடும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க? இதையே 8ஆம் பாவமா வச்சிருவாங்க. இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு இந்த கமிஷனுக்கு மாற்றி விடுவாங்க. அந்த கமிஷன் அப்படின்னு சொன்னா 8ஆம் பாவமா போயிடும். அதே நிறைய மக்கள்கிட்ட தொடர்பு கொண்டு இப்போ ஒருத்தர் ஒரு காய்கறி வியாபாரம் டெய்லி பார்த்துட்டு அன்னன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்கிற வியாபாரம்ல 7ஆம் பாவ தொழிலாக மாறிவிடும். அப்படி இருக்கிறது வேற. நிரந்தர தொழில் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்த அமர்த்தி அதுல அந்த பொருள்களை எல்லாம் நிரந்தரமாக வாங்கி வைத்து அப்ப அந்த தொழில் நடத்தி கொண்டு இருக்கக்கூடியதுதான் நிரந்தர தொழில். அதே மாதிரி பொருளை உற்பத்தி செய்தால் அது தொழிற்சாலை. அதுக்கு முதலாளியா இருக்கிற தொழில் அதிபர். இது எல்லாமே 10ஆம் பாவமாக இருக்கும். அதே போல ஆணையிடுதல், இந்த ஆணை பிறப்பித்தல், இந்த அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு, அந்த அதிகாரம் இருக்கிறவங்க எல்லாம் 10ஆம் பாவமாக இருப்பாரு. அவருக்கு தான் அந்த பவர் இருக்கும். அவர் சைன் பண்ணாதான் என்ன ஆகும்? அது சேங்ஷன் ஆகும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறது. இது எல்லாமே 10ஆம் பாவம். அப்ப இப்ப அவர் கையில தான் இருக்கு. அவர் கையெழுத்து போட்டாதான் ஆகும் அப்படின்னு சொன்னா அவர் எதுக்காக? அவர் சமுதாய நலனுக்காக அந்த கையெழுத்தை போடணும். இவரு இந்த கையெழுத்து போடணும்னா எனக்கு இவ்வளவு கொடுன்னு கேட்கிறாரே, அப்ப அது என்னவா மாறிடுது? அது 8ஆ மாறிடுது. எப்படி? இதுலயே இந்த 10ஆம் பாவம் 6ஆம் பாவமாகவும் மாற்றுகிறார்கள், 8ஆம் பாவமாகவும் மாற்றுகிறார்கள். எப்படின்னு வச்சுங்க. இப்ப தொழில் செய்யறாங்க, தொழிலதிபர், தொழிற்சாலைன்னு வச்சுக்குவோம். இந்த தொழிற்சாலையில நம்ம என்ன சொன்னோம்? இவருடைய உடல் உழைப்பையும் அறிவின் திறனையும் கொடுப்பதற்கு இவர் ஒரு சம்பளம் எடுத்து அதுல இவர் வாழ்க்கையை நடத்திக்கணும். அதுக்கு மேல வர லாபத்துல தொழிலை விருத்தி செய்ய வேண்டும். அப்படிதானே இருக்கு. ஆனா என்ன பண்ணிடுறாங்க நிறையா, இன்னைக்கு அந்த தொழில வர்ற லாபத்தை எடுத்து இவர்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு போயிடுறாங்க பார்த்தீங்களா? அப்ப இந்த மாதிரி அதுல இருந்து எடுத்து ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடியதுக்கு போனா அது 6ஆக மாறிவிடும், 6ஆம் பாவமாக மாறிவிடும். அதே சமயத்துல இந்த பொறுப்பு வச்சிருதுல உச்ச நிலையில அதிகாரம், உயர் பதவி வருது இல்லையா? அங்க வரும்போது அதுக்கு சம்பளம் வரும். அந்த பதவி இருக்கும், சம்பளம் வரும். ஆனா இவர் அந்த அதிகாரத்தையும் பதவியும் பயன்படுத்தி பணமாக வாங்குகிறாரே, அது டைரக்டா 8ஆம் பாவமாக மாறிவிடும். அவர் வாங்கக்கூடிய சம்பளம் 6.
அவர் வாங்கக்கூடிய லஞ்சம் என்பது 8ஆம் பாவமாக மாறிவிடும். டைரக்டா 8க்கு போயிடும் அது. அப்ப அதற்குரிய விளைவுகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதற்குரிய விளைவு வந்துரும். அப்ப இந்த தொழில்ல இருக்கவங்க கூட தொழில்ல இருந்து அதிலிருந்து அவர்கள் 6ஆம் பாவமாக எவ்வளவு சம்பளம் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி இப்ப நீங்க இதுல பாருங்க. இந்த பெரிய தொழில்ல இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த டாக்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல மொத்தமா அதுல எல்லாம் எவ்வளவு லாபம் வருது அந்த தொழில்ல, இந்த வருஷம் எத்தனை கோடி லாபம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல என்ன பண்ணிருவாங்கன்னா, இந்த அதுல அந்த தொழிலை நடத்துகிறாரே அவருக்கு மாதம் மாதம் அவருக்கு சம்பளம்னு போட்டு எடுத்துருவாரு. அந்த சம்பளமாக எடுக்கிறாரே அது வந்து இண்டிவிஜுவல் டாக்ஸுக்குன்னு போயிடும். அவருக்கு தனிப்பட்ட இன்கம் டாக்ஸ் போயிடும். அது 6ஆம் பாவமாக மாறிடும். அது எடுத்தது போக இருக்கக்கூடிய லாபம் இருக்கு பாருங்க, அது வந்து ஃபேம் டாக்ஸ்ன்னு போடுவாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு போகும், சமுதாயத்துக்கு போகும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய லாபம் இவர் தொழிலை விருத்தி செய்வார் அப்படின்னு வருது. ஆனா இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிறைய அந்த தொழில்ல இருக்கிறவங்களே நாம தொழில்ல இருக்கோம்னு சொல்லி ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறாரு. இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் என்ன பண்றாங்க, இது லாபம் வருது. என்ன பண்ணிடுறாரு, 500 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறாரு. நான் பெரிய முதலாளி அப்படின்னு சொல்லி. அந்த 500 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறதுக்கு பதிலா இன்னொரு என்ன பண்ணலாம், இன்னொரு அந்த தொழிலை விற்று இன்னொரு கம்பெனி தொடங்கி இருக்கலாம் இல்லையா? இவர் ஆடம்பரமா போய் நான் இதை வாங்கி நான் அனுபவிக்கிறேன். அப்ப இதிலிருந்து பணத்தை எடுத்து அனுபவிக்கிறேன் என்று போனால் அது என்னவா மாறிடும், அவருக்கு 6ஆம் பாவமாக மாறி 8ஆம் பாவமாக மாறி 12ஆம் பாவமாக மாறிவிடும். 6 8ஆக மாறிவிடும். இன்னைக்கு அப்படி செல்பவர்கள் அதிகம். பொதுவாக அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. அவர்களுக்கு அந்த பெரிய முதலாளிங்கிற அந்தஸ்து தான் இருக்குமே தவிர இப்படி இல்லை. நீங்க நல்ல நம்ம நாட்டில் தான் இந்த இது ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு சைனா போன்ற நாடுகளில் பார்த்தோம்னா அவர் மேனேஜரா இருப்பாரு. அவருக்கு மேனேஜர் என்ற பதவி இருக்கும், அதிகாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும், 10ஆம் பாவமாக இருக்கும். சம்பளம் வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. கீழே இருக்கிறதுக்கும் அவருக்கும் சம்பளம் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்காது. ஓரளவுக்கு தான் டிஃபரன்ஸ் இருக்கும், ரொம்பவும் அதிகமா இருக்காது. அப்ப அவருக்கு ஆனால் அந்த அதிகாரமும் அந்த பேரு ஒரு புகழ். இதுல இந்த 10ஆம் பாவம் என்பது புகழ் என்பதும் இதுல வருது. தொழிலில் சாதனை படைத்தது என்பது 10ஆம் பாவம், புகழ் என்பதும் 10ஆம் பாவம். நம்ம ஏற்கனவே 3ஆம் பாவத்துல புகழ் பார்த்திருப்போம். 3ஆம் பாகத்தில் வரக்கூடிய புகழ் என்னன்னா, நிறைய பேர் நல்ல பேரு, நிறைய பேர்கிட்ட நல்ல பேர் வரும். ஆனா அவருக்கு எந்த வருமானமும் வராது. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது என்னன்னா, அது தொழில் மூலமாக வருமானம் வரும். வருமானம் இவர் பேர்ல பெருகிக் கொண்டே இருக்கும். அப்படியான புகழ்ங்கிறது 10ஆம் பாவத்தில் வரக்கூடிய புகழாக இருக்கிறது. அந்த புகழ் என்பதுதான் இதுல இருக்கும். அந்த பொருளாதாரத்துல ரொம்ப பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கும். அப்படிதான் அங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல தான் ஒரு மேனேஜருக்கு 2 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. அதே ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா 20,000 சம்பளம் கொடுப்பாங்க. இது மாதிரி 10 மடங்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த நாடுகள்ல எல்லாம் அப்படி இல்லை. மேனேஜருக்கு 2 லட்சம் வாங்குவாரு, அவர் கீழே இருக்க அசிஸ்டன்ட் வந்து 1,50,000 லட்சம் வாங்குவார். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் அவருக்கு பொறுப்புகளும் அதிகாரமும் அந்த பதவி என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அதுல என்னன்னா, அவரு அதை வைத்துக்கொண்டு நிறைய என்ன பண்ணலாம், அவரு சமுதாயத்துக்கு நல்லது வந்து நிறைய செய்யலாம். நம்ம அதான் சொல்லிட்டோம். இந்த தொழிற்சாலை தொழில் எல்லாமே சமுதாயத்துக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சமுதாய கடன் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நல்லது. நீங்க நல்லா பாருங்க, பெரிய தொழிலதிபர்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம நம்ம நாட்டிலேயே ரெண்டு தொழிலதிபரை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்போ ஒருத்தர் வந்து தொழிலில் வந்து ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டு லண்டன்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றோம். அவர் அவர் என்ன பண்ணாரு, தொழில் ஆரம்பிச்ச வர்ற லாபத்தெல்லாம் எடுத்து அவர் என்ன பண்றாரு, அதை அவர் பெர்சனலா அதை வெட்டியா நிறைய என்ன பண்றாரு, அனுபவிக்கிறதுன்னு அந்த பணத்தை எல்லாம் எடுத்து 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 அப்படி அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறிவிட்டார். அப்படி இருந்தார். இன்னைக்கு அவர் நிலைமை அங்க போய் நிக்குது. ஆனால் அதே சமயத்துல இந்த தொழில்ல இருக்கவங்க
அந்த தொழிலையே மேலும் அடுத்த தொழில் என்று அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அவங்க பாருங்க நன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துலதான் பெரும்பாலான தொழிலதிபர்கள் தொழிலை பெருக்குவார்கள், இவர்களுக்குரிய சம்பளத்தை எடுத்துக்கொள்வார்கள், தொழில் பெருகி கொண்டிருக்கும். அவர் பேர்ல 5 தொழிற்சாலை இருக்குப்பா, இருக்கும். ஆனால் இவருக்கு தேவைக்கு பணம் எடுத்து அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார், அவ்வளவுதான். நிறைய பணம் வந்துங்கிறதுக்கு ஆடம்பரத்துல போய் அதை விரயமாக செலவு பண்ண மாட்டார். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. முதலாளி அங்க இருப்பார், முதலாளியோடைய மனைவியும் குழந்தைகளும் அதை எடுத்து ஆடம்பரமாக செலவு பண்ண செய்யக்கூடிய இது இன்னைக்கு நடக்குது. அதனாலதான் நான் சொன்னேன், 10ஆம் பாவம் என்பது 10ஆம் பாவமாக இன்று இல்லை. 10ஆம் பாவத்துக்குள்ள இருந்து அதை 6ஆம் பாவமாக மாற்றி 6, 8, 12ஆக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப வேதனைப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கடுத்து அரசு அங்கீகாரம் அப்படின்னா, அதாவது எப்படின்னா அந்த கார்பரேட் நிறுவனம் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே 10ஆம் பாவத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் இது கர்மஸ்தானம் சொல்றோம் இல்லையா, இந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய ஈமச்சடங்கு என்பது இந்த 10ஆம் பாவத்தில் வருது. இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய ஈமச்சடங்கு அப்படின்னா இது யார் செய்வா? எத்தனை பேர் செய்வாங்க? ஒருத்தர் தான் செய்வார். இப்ப 4 அண்ணன் தம்பி இருப்பாங்க, இந்த ஈமச்சடங்கு யார் செய்வா? ஒருத்தர் தான் செய்யறார். அதை ஏன் 10ஆம் பாவத்தில் வருது அப்படின்னா, இவரு அந்த பொறுப்பை ஏற்று இவர் செய்கிறார். இதுல இப்ப 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் செய்த மாதிரி தான் அது. 4 பேரும் உட்கார்ந்து செய்ய முடியாது. அவர் என்ன பண்றாரு, இந்த பொறுப்பை இவர் ஏற்று அந்த சடங்கை செய்து, அது 4 பேருக்கு தான் வரும். நிறைய பேர் இப்ப நம்ம இந்த சடங்கு செய்யறதுங்கிறத ஏன்னு சொல்றோம், அந்த பெற்றோர்களுடைய அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை தன்னிடம் ஈர்த்து அந்த கர்ம வினையை நாம் வாங்கிக் கொள்தல் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த செய்கிறவருக்கு மட்டும்தான் போகுமா அப்படின்னா அப்படி இல்லை. அவர் பொறுப்பெடுத்து அதை வாங்கிக் கொள்கிறார், வாங்கி பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படிதான் வரும். இது அந்த பகிர்வுங்கிறது நடக்கும். இதான் மகரிஷி அதை என்ன சொல்லுவாருங்கன்னா, அந்த பகிர்வு அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்துவாங்க. அந்த இறப்புக்கு பின் உயிரின் நிலை அப்படிங்கிறதுல பங்கீடு என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அப்ப அதை அந்த பொறுப்பா இருந்து செய்கிறார் பாருங்க, அவருக்கு இது 10ஆம் பாவமாக வருகிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, அப்ப எதிலும் திருப்தி அடையாத மனநிலை என்பது 10ஆம் பாவம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம இதெல்லாம் 10ஆம் பாவம்னு சொல்லிட்டோம். இந்த 10ஆம் பாவம் என்ன வருது? எதுலையுமே திருப்தி அடைய மாட்டார்கள். யாரு? இப்ப தொழிலில் இருக்கவங்க திருப்தி அடைவாங்களா? அடைய மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் வந்தால் இன்னும் அடுத்த தொழில், இன்னொரு தொழில் ஆரம்பிச்சு அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து அந்த இன்னொரு தொழிற்சாலை புதுசாக கட்டுவாங்க, அதை டெவலப் பண்ணுவாங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வராது? அந்த திருப்தி என்ற நிலை வரவே வராது. எப்பயும் அந்த அந்த முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷன் போனவங்க பாருங்க, அடுத்த ப்ரொமோஷன் போயிட்டே இருப்பாங்க. இந்த ப்ரொமோஷனே வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க பாருங்க, அவர் என்ன பண்ணுவார்? கீழே அது அசிஸ்டன்ட்ங்கிற நிலையில் அப்படி இருந்துக்கிட்டே இருப்பார். எனக்கு வேண்டாம் என் ப்ரொமோஷன் போயிடுவார். அவர் 6ஆம் பாவமாகவே இருந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் 10ஆம் பாவமாக போயிட்டவங்க ஒரு ப்ரொமோஷன் போயிட்டா அடுத்த ப்ரொமோஷன் போயிட்டு அவங்க திருப்தியே இருக்காது என்று சொல்லுவார். இப்ப பாருங்க, ஏன் அப்படின்னா இந்த 11ஆம் பாவம் என்பது முழுமையான திருப்தி. நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். முழுமையாக திருப்தி அடைதல் என்பது 11ஆம் பாவம். அது அகம் சார்ந்தது, இது புறம் சார்ந்தது. அப்ப இதுல திருப்தி வராது. எப்பயுமே புறம் சார்ந்ததில் திருப்தி என்பதே வராது. அகம் சார்ந்ததுதான் திருப்தியாக இருக்கு. அகம்தான் திருப்தி அடைகிறது, அகம்தான். புறத்துல திருப்திங்கிறதே இருக்காது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு திருப்தி இல்லாத நிலை இருக்கிறது. ஆனால் இங்கே 10ஆம் பாவத்திலிருந்து திருப்தி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அது சமுதாயத்துல பணத்தை போட்டுட்டு அந்த வளர்ச்சியை அப்படிங்கிறதுல திருப்தி இல்லாம போகும். ஆனா இது 6ஆம் பாவமாக இருந்து திருப்தி இல்லாம இருந்துச்சுன்னா அது நோயாக மாறும், பெரிய நோயாக மாறும். 6, 8 இதுவும் மாறும். இது திருப்தி இல்லைங்கிறதுனால, திருப்தி இல்லாத மனநிலைங்கிறதுனால இவங்களுக்கு என்ன இருக்கும்? நோய் வரும், ஜீரண கோளாறுலாம் வரும், இவங்களுக்கு இம்யூனிட்டி குறையும்.
அப்ப இவங்களுக்கு டென்ஷன் இருக்கும். டென்ஷன்னால ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படும். அதனாலதான் நம்ம கல்லீரல்னு சொல்லியிருக்கோம் பாருங்க. இந்த பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே டென்ஷன் இருக்கும். அப்ப எப்ப என்ன செரிமான கோளாறு வரும், கல்லீரல் பிரச்சனை வரும். அப்ப எதிலும் திருப்தி இல்லாத நிலை என்பது 10ஆம் பாவமாக இருக்கிறது. இருந்தாலும் அதனால வரக்கூடிய துன்பம் என்பது இந்த 10ஆம் பாவத்தில் வரக்கூடிய துன்பங்கிறது ஒரு 30% வரும். ஆனால் அதான் சொன்னோம், 6ஆம் பாவம் 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது 100% துன்பமா மாறு. அதை நம்ம இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, வாழ்க்கை துணையின் மூலமாக வரக்கூடிய சொத்து என்பது 10ஆம் பாவம். இது என்ன 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவமா மாறுது இல்லையா? 7, 8, 9, 10. 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாக வரக்கூடிய சொத்து அப்படி. இப்ப 7ஆம் பாவம் 10 தொடர்பு கொண்டதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவரு கல்யாணம் பண்ற பொண்ணு வந்து சொத்தோட வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 7ஆம் பாவத்தில் 10 வந்தால் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, மாமியார் என்பதும் இந்த 10ஆம் பாவத்தில் தான் வருகிறது. இப்போ 10ஆம் பாவம் ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து 10ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு மாமியாரோட ரொம்ப இணக்கமா இருக்கும், சண்டையே வராது வராது. ஆனா 10ஆம் பாவம் 6, 8, 12 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மாமியார்னால அவங்களுக்கு என்ன ஆகும், பிரச்சனை வந்து அவங்களுக்கு பெரிய டைவர்ஷன் நடக்கும். அந்த மாதிரி பெரிய பிரச்சனை வரும். அப்ப மாமியாருங்கிறது இந்த 10ஆம் பாவத்தில் சேர்ந்ததாக இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, இந்த பெரிய அளவுல இந்த மாதிரி ஒரு பொறுப்புக்கு வந்துடுறவங்க, இல்ல பெரிய தொழிலதிபர் இருக்காங்க இல்லையா, இவங்க 10ஆம் பாவம்னு சொல்லிடுறோம். இந்த 10ஆம் பாவத்துக்கு பார்க்கும்போது 10ஆம் பாவத்துல ஒருத்தர் இருக்காரு. இப்ப 3ஆம் பாவம் என்பது இளைய சகோதரர், 11ஆம் பாவம் என்பது மூத்த சகோதரர்னு சொல்றோம். இப்ப இந்த 10ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் எத்தனையா வரும் அப்படின்னா 8ஆ வரும். 10ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் என்னவா வரும்? இந்த 11ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் என்னவா வரும்? 12ஆம் பாவமா வரும். 3ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் 8ஆம் பாவமா வரும் சகோதரருக்கு பார்க்கும்போது. அப்ப ஒரு பெரிய தொழிலதிபரா பெரிய உயர் பதவியில இருக்கிறாரு ஒருத்தருன்னு சொன்னால், அவருடைய மூத்த சகோதரர்கள், இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டாங்க. இவங்க நிலையிலிருந்து பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க, சாதாரண நிலையில இருப்பாங்க. அதனாலதான் பெரும்பாலும் பெரிய அளவுல இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய சகோதரர்களுக்கு வந்து கொஞ்சம் அது அந்த நிலைக்கு ஈக்குவலா வராம கீழே இருப்பாங்க. அப்படிங்கிறனால அது நல்ல பாவமாக இருக்காது. அவங்க இவர்களுக்கு சகோதர சகோதரிகள் நல்ல நிலையில் இருக்க மாட்டாங்க, ஒரு டிஃபரன்ஸ் ரொம்ப இருக்கும். அதனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வளவு பொருந்தாம இருக்குங்கிறது இந்த 10ஆம் பாவத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய இது ஒரு நெகட்டிவான பாயிண்ட் தான். நெகட்டிவான பாயிண்ட் தான். அதே போல இந்த 10ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் பாவம் இருக்கு இல்லையா, 5ஆம் பாவம் குழந்தைன்னு சொல்றோம். 5ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் எத்தனையா வருது? 5, 6, 7, 8, 9, 10 5க்கு 6ஆம் பாவமா வருது. அப்ப இந்த பெரிய பதவியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தொழிலதிபர்களுடைய குழந்தைகளுக்கு நிறைய நோய் வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இதுல எல்லாம் இருந்தா இதெல்லாம் நடக்கத்தானே சார் செய்யும். ஏன் அப்படின்னா, இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. இவங்க தொழிலையே கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இங்க இந்த இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, அடுத்து மருத்துவ ரீதியாக இந்த பாவத்தை நம்ம பார்த்தோம்னா, 11ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன வரும்னா, ஒரு நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்து மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு போறதுங்கிறது 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அதாவது ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே தெரியும், நிறைய 11 இருக்கும். இந்த 11 இருந்துச்சுன்னா அவங்க என்ன ஆவாங்க, நோயே இல்லாம இருப்பாங்க. அது ஏன் இப்ப பாருங்க, முழு திருப்தியா இருப்பாங்கன்னு சொல்றோம், அப்புறம் எப்படி நோய் வரும்? எல்லாம் ஒன்னோட ஒன்று ரிலேட்டடா தானே வருது. அப்படி முழுமையாக நோய் இல்லாமல் பூரணமாக குணமாகிறதுங்கிறது இந்த 11ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவம் எப்படின்னா, ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துடுவாரு, ஆனால் பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அவர் மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பார். நீங்க 10ஆம் பாவத்தில் இருக்கிறவங்க பாருங்க, இந்த பெரிய உயர் பதவியில் இருக்கிறாங்கல்ல,
அவங்க எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் பிபி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா, இந்த 10ஆம் பாவம் என்ன பண்ணாது, முழுமையான குணமடைய விடாது. அதே சமயத்தில ரொம்ப பெரிய தொல்லையும் குடுக்காது. 8ஆம் பாவம் மாரி அந்த நோய் பெரிய துன்பமாகவும் வராது. 6ஆம் பாவம், 8ஆம் பாவம் மாரியும் வராது. ஆனா 10ஆம் பாவமா இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரெகுலரா அந்த பிபி மாத்திரை எதுவும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதான் ஒரு அ ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ்ல பெரிய அதிகாரிகள் எல்லாம் மீட்டிங்ல இருக்கும்போது, ஒரு 50 பேர் இருக்காங்க. அதுல இருந்த உயர் அதிகாரி என்ன கேட்கிறாரு, "இங்க பிபி மாத்திரை சாப்பிடாதவங்கலாம் யாருன்னோனே 2 பேர் கை தூக்குறாங்க. 50 பேர்ல 2 பேர் கை தூக்குறாங்க. நீங்க 2 பேரும் என்னைய ரூம்ல வந்து பாருங்கன்ட்டு போயிட்டாரு. அந்த ரூமுக்கு போனோனே இந்த 2 பேரும், "நீங்கலாம் வேலை செய்றீங்களா? வேலை செய்யலையான்னு" அவங்கள 2 பேரையும் வாங்க வாங்கன்னு வாங்கிப்புட்டாரு. "ஏன் நீங்க பிபி மாத்திரை சாப்பிடலன்னா, நீங்க ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு அர்த்தம்யா" அப்படின்னு சொல்லிப்புட்டாராம். இது சொல்லுவாங்க அப்படின்னு. அப்ப என்னன்னா, இந்த 10ஆம் பாவம்ங்கிறது கர்மஸ்தானம்னு சொன்னாலும், சில வகையில் அதுல துன்பமும் இருக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இது நம்ம ரெட் இங்க்ல போடுறதில்ல. நம்ம வந்து மோசமான பாவம்ங்கிறத எப்படி சொல்றோம்? 8, 12 தான் மோசம்னு சொல்றோம். 6 மோசம் தான். ஆனா 6 என்ன பண்றோம்? அது நமக்கு வருமானமும் வந்து இதுவும் வர்றதுனால, அத நம்ம மோசம்னு சொல்றதில்ல. இப்ப கடன் இருக்கும். வட்டி மாசம் மாசம் கட்டிட்டே இருப்பாரு. அது 6ஆம் பாவம். கடன் இருக்குது, வட்டியே கட்ட முடியல. கடன் வாங்கி வட்டி கட்டுறாரு பாருங்க. அது 8ஆம் பாவம். அப்ப அதனால 6ஆம் பாவத்த நம்ம அவ்வளவு பெருசா சொல்றதில்ல. பிரச்சனை இருக்கு. இருக்கு. உண்மையாக ஒரு ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா, 6ஆம் பாவத்துக்கே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? 6ஆம் பாவ ரீதியாகவும் ரொம்பவும் அழுத்தம் குடுக்கக்கூடாது. போக்கூடாது. அ ஆனா 8, 12 தான் ரொம்ப மோசம். இந்த 10ல பிரச்சனை இருந்தாலும், அது எப்படி இருக்கும்? இது ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்கும். டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப ஜீரண பாதிப்பு அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். திருப்தி இல்லாம இருக்கிறதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அதனால அவருக்கு வந்து இம்யூனிட்டி குறையும். அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமே 10ஆம் பாவம்னு சொல்லிப்புட்டோம். இப்ப இந்த 10ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் ரிலீஸ் ஆகணும்னா என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணணும்? அதுல இருக்கக்கூடிய இந்த 10ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய துன்பம்ங்கிறது இப்ப நம்ம ஓவராலா பார்த்தோம். இதுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டோம். இது குறையணும்னா என்ன பண்ணணும்? 10க்கு 12ஆம் பாவம் எது? 9. 9ஆம் பாவத்த ஆக்டிவேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 10ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்குமா? குறைக்கும். அப்போ 9ஆம் பாவம்ங்கிறது என்ன? 9ஆம் பாவம்ங்கிறது தானம், தர்மம், அ கோயில் இந்த மாரியான அ அந்த தொண்டு, தர்மம் அப்படின்னு வருதா? அப்ப இவங்க அதுக்காகத்தான் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க பெரிய இந்த கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது இந்த மாரி இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இதிலிருந்து ஒரு அ பொருள எடுத்து அங்க நெறைய குடுப்பாங்க. இந்த கோயில் இதுகளுக்கெல்லாம் நெறைய குடுப்பாங்க. ஏன்னா, இதுல வரக்கூடிய அந்த மைனஸ் எல்லாத்தையும் அதுல பேலன்ஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இது அந்த 9, 10 2 சேர்ந்து இருக்கிறது. அதனால தர்ம கர்மாதிபதி 2 சேர்ந்தது அப்படின்னு சொல்றோம். அப்ப தர்மம் 9ஆம் பாவத்துல தர்மம். இன்னொன்னு என்னன்னா, இந்த 9ஆம் பாவம்ங்கிறது அ லாங் ட்ரிப். அதாவது தொலைதூர பயணம் என்கிறது 9ஆம் பாவம். இப்ப பாருங்க பெரும்பாலும் இந்த பெரிய தொழில்ல பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாமே அதிகமாக டிராவல் பண்ணுவாங்க. ரிலாக்ஸா வந்து ஒரு 10 நாள் அப்படியே ஃபாரின் டூர் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போவாங்க. ரிலாக்ஸ் எடுக்கிறேன்பாங்க. என்னன்னா, அந்த தொழிலே இருந்துட்டு ரிலாக்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி போய் எங்கேயாவது பெரிய லாங் ட்ரிப் போயிட்டு வர்றாங்க இல்லையா? இந்த 9ஆம் பாவம் என்பது அதிக தூர பிரயாணம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அப்ப இந்த 9ஆம் பாவம் 10ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக வர்றதுனால, இந்த 9ல இருக்கும்போது, இந்த 10ல இருக்கக்கூடிய டென்ஷன்லாம் அவங்க குறைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால, இதெல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த 10ஆம் பாவத்துல தொழில் அப்படின்னு சொன்னோம்னா, அதுல நல்ல சாதனை படைக்கக்கூடியதாகவும், ஆளுமை நிறைந்தவராகவும் இருப்பாங்க. இப்ப பாருங்க, 6ஆம் பாவம் என்பது எப்படின்னா, திறமையாக வேலை செய்பவராக இருப்பார். 6ஆம் பாவம் வந்து திறமையாக தன் திறமையைக் கொண்டு வேலை செய்வது. 10ஆம் பாவம்ங்கிறது என்னன்னா, அந்த திறமையானவர்களை எல்லாம் வேலை வாங்குவது அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, இதுல ஒரு
என்ஜினியரிங் படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலைக்கு போவான். அவன் 6ஆம் பாவம். ஆனால் அவங்க இந்த திறமையானவர்களையெல்லாம் வச்சு வேலை வாங்குறாரே, சிவநாடார், நாராயணமூர்த்தி, இப்படி ஆட்கள்லாம் அவர் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டார். ஆனால் அவர் 10ஆம் பாவம். அப்போ 10ஆம் பாவத்தில் என்ன பண்ணுறாங்க? திறமையானவர்களை வைத்து வேலை வாங்குதல் என்பது 10ஆம் பாவம். திறமையானவர்களாக வேலை செய்வது என்பது 6ஆம் பாவம். அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த 10ஆம் பாவம் 2 4 6 10 இருந்து, அந்த 10ஆம் பாவம் சூரியனாகவும் இருந்து, அல்லது சூரியன் 2 4 6 10 தொடர்பு, 10ஆம் பாவம் 2 4 6 10 தொடர்பு, இதில் சூரியன் சம்பந்தப்பட்டு இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா, அவர் ஒரு தொழில் செஞ்சார்னா அது பிராண்டடாக இருக்கும். பிராண்டடாக இருக்கும். பிராண்டட்னா என்னென்னா, இப்போ ஏதாவது ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு பிராண்டட் சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஃபேன் அப்படின்னா அப்படி கிராம்டன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரியக்கூடிய பிராண்டடாக இருக்குது பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் ஒரு பிராண்டட்னு இருக்கும். ஒவ்வொரு துறையிலையும் பிராண்டட். சாம்சங் அப்படின்னோடனே ஒரு பிராண்டடாக இருக்கும். அந்த பிராண்டட் அளவுக்கு வர்றதுன்னு சொன்னால் அது யாருக்கு வரும்னா, 10ஆம் பாவமும் சூரியனும் 2 4 6 10ன்னு இருந்தால் அந்த பிராண்டடான தொழில் அப்படிங்கிறதுக்கு வருவாங்க. இப்போ போத்தீஸ் அப்படி பிராண்டடாக இருக்குது. சென்னை சில்க் அப்படி பிராண்டடாக இருக்குது. ஒரு ஜவுளி கடைன்னு சொன்னால் அப்படி, நகை கடைன்னு சொன்னால் ஒரு ஜிஆர்டி இப்படின்னு ஒரு பிராண்டட் அப்படின்னு அந்த மாதிரி வரக்கூடிய அளவுக்கு வர்றது வந்து இந்த 10ஆம் பாவம் 2 4 6 10 தொடர்பாக இருக்கும். சரி, இப்போ இந்த 10ஆம் பாவத்தில் இருக்கவங்களுக்கு மனைவி மூலமாக சொத்து வரும்னு சொல்லிட்டோம். ஆனால் 10ஆம் பாவத்தில் இருப்பவருக்கு திருமண வாழ்க்கை திருப்தியாக இருக்காது. ஏன்னா இவங்க தொழில் ரீதியாக நிறைய வெளியில் போவாங்க. இந்த 10ஆம் பாவ தொழில் அதிபர்கள், அதிகாரிகள், இவர்களுடைய மனைவிக்கு குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் திருப்தி அடையக்கூடிய நிலை இருக்காது. இது நம்ம பொதுவாக பார்த்துருக்குறோம். அதனால ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மைனஸ் இருக்கத்தான் செய்யும். மனைவிக்கு இந்த 10ஆம் பாவ ரீதியாக இருப்பவர்களுடைய மனைவி முழுவதும் அதிருப்தியாக இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அவங்களுக்கு குழந்தை பிறப்புங்கிறதுல கூட கொஞ்சம் தாமதமாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக எல்லாத்தையும் நம்ம சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். ஆக இந்த 10ஆம் பாவம் என்பது ஒரு சிறந்த பாவம்தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மைனஸும் நிறைய இருக்கு. ஆனால் இந்த 10ஆம் பாவமாக அந்த பொருளை தேங்குகிற பொருளை 10ஆம் பாவ கர்ம ஸ்தானமாக மாற்றிவிட்டால் நமக்கு அது அந்த 8 12ங்கிற இருக்கக்கூடிய பெரிய வேதனைகளிலிருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியே வந்துடலாம். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 10ஆம் பாவமாகவும் மாற்றாமல் இருப்பவர்களுக்கு அவர்கள் 6 8 12ஆக மாறி வேதனைகளை அனுபவிக்க வேண்டி வரும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, பணம் சேர 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 அவர் என்ன பண்ணுறார், நகையாக வாங்கி, இடமா வாங்கி, இந்த ஷேர் மார்க்கெட்டாக வாங்கி, இப்படியே தான் வச்சுருப்பார். அப்படியெல்லாம் சேர்த்து சேர்த்து கோடி கோடியாக வச்சுருப்பாங்க. அவங்க குழந்தைகள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 8 12 8 12 8 12ஆக வரும். ஏன்? அவங்க அந்த தர்மமும் இல்லை, கர்மமும் இல்லை, ரெண்டுமே இல்லாமல் இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு பெரும்பாலும் குழந்தைகளுக்கு அப்படி வருவதை நாம் பார்க்கிறோம். அதனால் அதே போல் 10ஆம் பாவத்தில் இருப்பவர்கள் அதை எடுத்து 6ஆம் பாவமாக செலவு செய்யக்கூடிய குடும்பமும் பின்னாடி கஷ்டப்படும். அதே போல் 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் லஞ்சம் என்ற வகையில் அதை 8ஆம் பாவமாக மாற்றிக்கொண்டார்கள் என்றால் அதுவும் அப்படிதான் வரும். அப்போ 10ஆம் பாவம் 10ஆம் பாவமாக இருந்தால் அதில் பெரிய பிரச்சனை என்பதற்கு போக மாட்டார்கள். அந்த காலத்தில் இருந்த 10ஆம் பாவம் இந்த காலத்தில் 10ஆம் பாவம் 10ஆம் பாவமாக இல்லை என்பதை நாம் இப்போ புரிந்து கொள்ளலாம். நிறைய பேர் அப்படி இருக்காங்க, எல்லா அதிகாரிகளும் அப்படி இருக்காங்கிறப்ப வர்ற அதிகாரிகளும் அப்படி இருக்காங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி பொருள் சம்பாதிக்கிறது அதற்காக இல்லை என்பதை ஜோதிடம் சொல்லுகிறது. அப்ப நீ 10ல் இருந்துக்கிட்டு ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீ 10ல் இருந்து அது 6ஆக மாற்றுகிறாய், 10ல் இருந்து 8ஆக மாற்றுகிறாய். அப்ப 6 8 தான் பிரச்சனை தவிர 10 பிரச்சனை தருவது இல்லை என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்வோம். அதனால இந்த 10ஆம் பாவங்கிறது வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு பாவமாக இருக்கிறது. நான் ரொம்ப நாள குழப்பத்தில் இருந்தேன். 2 4 6 8 10ங்கிறது இடையில கேப் வந்து 12ஆ மாறிடுச்சே, 8 12ஆ மாறிடுச்சே,
10 மட்டும் ஒதுங்கி நிற்கிறே ஏன் என்று சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது அதுல இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளாக இருக்கு அப்படிங்கிறத இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். அடுத்த மாதம் ஜோதிட கருத்தரங்கிலே இந்த 10ஆம் பாவம் எப்படி ஒதுங்கி நிற்கிறது என்பதை பற்றி நான் பேசுவதாக சொல்லியிருக்கிறேன். அதற்கான ட்ரைனிங்கே இன்னைக்கு எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி 10ஆம் பாவம் மட்டும் இப்ப 8, 12 கொடுக்கக்கூடிய தொல்லை போல 10ஆம் பாவம் ஏன் துன்பம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அடுத்த மாதம் நான் அந்த ஜோதிட கருத்தரங்கிலே பேசுவதாக இருக்கிறேன். அந்த அடிப்படையில் இதை நாம் விளங்கிக் கொள்வோம். அங்கும் நான் பேசும்போது இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச வேண்டி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் 10லிருந்து 6ஆக மாறுவது, 10லிருந்து 8ஆக மாறுவது, இன்னைக்கு அதை ரொம்பவும் நம்ம அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்படி பார்க்குறப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் நம்ம பலன் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்போ கூட ஒரு நியூஸ் வந்தது. அந்த பெங்களூர்ல இருந்து பெரிய நிறுவனம், அந்த கிங்ஃபிஷர் நிறுவனத்தை, அவருக்கு இத்தனை கோடி இருக்கும்போது அத்தனையும் சப்தி செஞ்சாங்க. அவர் ஓடி போயிட்டார். ஆனா அதே சமயத்துல இன்னொரு பெரிய தொழிலதிபர் இப்பயும் இருந்துகிட்டு இருக்காரு, இந்தியாவில் பெரிய ஆளு. அவங்களுடைய இதுல எல்லாம் நிறைய என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, தள்ளுபடி பண்றாங்க. ஏன் அவர் இதில் மட்டும் தள்ளுபடி பண்ணல, இவர் இதில் மட்டும் பண்ணாங்க அப்படின்னா, அவர் அதுல வர்ற லாபத்தை எல்லாம் எடுத்து அவர் என்ன பண்ணாருன்னா வெறும் ஒரு அனாவசியமான அனுபவங்களில் எக்கச்சக்க பல கோடிகளை செலவு செய்தார். அப்ப அங்க அவர் போய் அதில் மாற்றார். ஆனா இவங்க அப்படி இல்லை. இவங்க தொழிலை தொழிலாகவே போட்டுக்கொண்டே போகிறார்கள். அப்ப அது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இவங்க பெருசா போய்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சலுகைகள் கொடுக்குது. அப்ப இவருக்கு மட்டும் சலுகையை கொடுத்து இவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்னு சமுதாயம் பேசுறாங்க. அந்த ஆள்கிட்ட மட்டும் ஏன் சப்தி பண்ணாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, அவர் இங்க வர்ற லாபத்தை எல்லாம் எடுத்துட்டு ஃபாரின்ல போய் அவர் மாதிரி கண்டபடியான ஒரு கேளிக்கைகளில் அவர் என்ன பண்றாரு, எல்லா பணத்தையும் கொண்டு போய் பண்ணினாரு. அதனால அவருக்கு அந்த நிலைமை. ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை. இவங்க தொழிலை தொழிலாகவே பெருக்கிக் கொண்டிருக்கிறார். அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இருக்கு. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. அப்ப 10ஆம் பாவமாக இருந்தால் சமுதாயத்திலிருந்து அங்கீகாரம் வரும். 10ஆம் பாவத்தை 6ஆகவோ 8ஆகவோ மாற்றினீர்கள் என்று சொன்னால் செயலுக்கு விளைவு வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த நியூஸுக்கு விளக்கத்தை நான் இந்த 10ஆம் பாவத்தின் மூலமாக தெரிந்து கொண்டேன். நன்றி. வாழ்க வளமுடன்.